மாலை வணக்கம். என்னை ஆதரிக்கும் அனைத்து சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு மாலை வணக்கம். இப்போது என்ன செய்தி என்றால், தமிழக அரசியலில் சேப்பாக்கம் தொகுதியில் நிற்கும் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அதிமுக சார்பில் நிற்கும் ஆதி ராஜாராம், இவர் 2 பேருமே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது உதயநிதி தாக்கல் செய்த வேட்புமனுவில் குளறுபடிகள் உள்ளன. என்னென்ன அப்பிடாவிட் சப்மிட் பண்ணும்போது என்ன குற்றங்கள் இருக்கிறது, எவ்வளோ சொத்துக்கள் இருக்கிறது, இதெல்லாம் உண்மையை தெரிவிக்க வேண்டும். ஏன்னா அவரெல்லாம் பரம்பரையான குடும்பத்தை சேர்ந்தவர். பல விதமான சொத்துக்களை மறைச்சிருக்கலாம் 2021. இப்போ என்ன இருக்குதுன்னு சொல்லணும். அதெல்லாம் அப்பிடாவிட்டில் இதான் உண்மை. அதை தான் ஆதி ராஜாராம் சார்பில் அட்வொகேட் இன்பத்துறை அவர் ராஜ்யசபை எம்பியாக இருக்கிறார், கேட்கிறார். அதுக்கு போலீஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ தான் நான் மீடியாவில் பார்த்தேன். இப்படி ஒரு அராஜகம் இப்பயே இருக்கிறது. மற்றவங்களுக்கு ஒரு இது, அவருக்கு ஒரு இதுன்னு. ஏன்னா ஒரு சில ஷரத்துக்கள் அப்பிடாவிட்டில் சப்மிட் பண்ணலன்னா அது டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடிய அதிகாரம் தேர்தல் கமிஷன் உண்டு. ஓகே. ஏன்னா கருணாநிதி திருவாரூர் வரும்போது மிக பணக்காரனாக ரிச்சாக வந்தார். இன்றைக்கி உலகம் போற்றும் வகையில் மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் விவசாயத்தில் வெட்டி, மாடு வெட்டி, மண் வச்சு விவசாயம் பண்ணி எல்லாம் பண்ணி களை எடுத்து சம்பாரித்த பணம். ஏன்னா எல்லாமே மிகப்பெரிய படிப்பில் படிச்சிருக்காங்க இல்லையா. குடும்பம் ஃபுல்லாக ஒரு IAS ஆஃபீஸரு, IPS ஆஃபீஸரு எல்லாமே. ஆனால் பணத்தில் மிதக்கிறாங்க பல லட்சம் கோடியில். மக்களை நீங்கள் தான் முடிவு பண்ணும். உங்கள் ஓட்டு உங்கள் கையில். அதுக்கு அடுத்தாற்போல் தமிழ்நாட்டுடைய நிலவரம் பல டிவியில் வருகின்றன. உண்மையை சொல்லப்போனால் யாருமே வின் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இல்லை என்று சொல்கிறார்கள். தொங்கு கொலிஷன் கவர்மெண்ட்டு வரும் அல்லது தொங்கு சட்டசபை வருன்றார். கிடையாது. எடப்பாடியார் அவர் நிற்கக்கூடிய கிட்டத்தட்ட 160 தொகுதி மேலே 170 தொகுதி நிற்கிறாங்க. அவங்க மட்டுமே 232 தொகுதிகள் வெற்றி பெற்று தனிப்பெருங்கட்சியாக ஆட்சி அமைக்க போகிறாங்க. கூட்டணியோட 212 தொகுதி. இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்னா டிஎம்கே எதிர்கட்சியாக வரப்போவது கிடையாது, எவ்வளோ பணம் கொடுத்தாலும். ஏன்னா பலவிதமான அசம்பாவிதம் நடக்கின்றன. அந்த அசம்பாவிதத்துலாம் காரணம் டிஎம்கே தான். சொல்லப்போனால் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலு. இதுதான் உண்மை. ஏன் இது சொல்லினேன் என்றால், மக்களுக்கு யாரை கேட்டாலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படி தான் ஒரு முக்கியமான கருத்தாக போகின்றது. அது மட்டும் மக்கள் மனசில் மாறிவிட்டாது. அதனால் எடப்பாடி அவர்கள் செய்யுமாறு உறுதி. இந்த வீடியோ பிரித்து லைக் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கின்றேன். வணக்கம்.